Chitra, Social Talk. இன்றைய சாய் வித் சித்ரா சோஷியல் டாக் நிகழ்ச்சியிலே பங்கு பெறுகின்ற விருந்தினர் பட்டிமன்ற பேச்சாளர் கவிதா ஜவஹர். இங்கே ஒரு அப்பா வருவாராம், மகனை கையில் பிடிச்சிக்கிட்டு வந்தாராம் போன வருஷம். அவன் கேட்ட எதையுமே வாங்கி கொடுக்கலையா, அவருக்கு மரியாதை இல்லையா. அவன் பக்கத்து வீட்டில் ஒரு பணக்கார அப்பா இருந்தாருன்னா அவங்க வீட்டில் போய் உட்காந்துக்கிடுவானோ, எங்கள் அப்பா எனக்கு எதுவுமே வாங்கி தரல, இன்னிலேருந்து நான் உங்களை அப்பாவை ஏற்றுக்கிறேன் சொல்லுவாங்களா? என்ன அர்த்தம் இல்லாமல் பேசுகிறீங்க? கடந்த 25 ஆண்டுகளாக பட்டிமன்ற பேச்சாளராக இருக்கின்ற கவிதா ஜவஹர் இதுவரையிலே 2000க்கும் மேற்பட்ட மேடைகளை சந்தித்திருக்கிறார். பொதுவாக இன்னைக்கு வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படின்னு யார்ட்டையாவது கேட்டோம் அப்படின்னா பெரியவங்க 8 வாழ்க்கையை பிரிச்சுக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இன்னைக்கு 8 கேள்விக்குள்ளேயே வாழ்க்கை முடிஞ்சு போயிடுச்சு. மொத்தமே 8 கேள்வி தான். என்ன குழந்தை, எந்த ஸ்கூலு, எத்தனை அரியர், எவ்வளவு சம்பளம், எப்போ கல்யாணம், எத்தனை குழந்தைங்க, உடம்புக்கு என்ன, செத்துட்டாரா? சொல்வேந்தர் சுகீஸ்வரத்தினுடைய தலைமையில் நடைபெற்ற ஒரு பட்டிமன்றத்திலே அப்பாவினுடைய சிறப்புகளை பற்றி இவர் பேசிய பேச்சு இன்று வரையிலே தமிழ் நெஞ்சங்கள் கொண்டாடுகின்ற ஒரு பேச்சாக அமைந்திருக்கிறது. ஆனால் அப்பா அப்படிங்கிறவரை நம்ம சாதாரணமாக எடை போட முடியாது. நம்ம எவ்வளோ கேலி பண்ணாலும் கிண்டல் பண்ணாலும் நம்ம கூடவே சேர்ந்து மெல்லிசாக சிரித்து கொண்டிருக்கிற ஒரு புன்னகைக்கு சொந்தக்காரர் தான் நம்முடைய அப்பா. நமக்கு எப்பயுமே அம்மாவுடைய அன்பு தெரியும், ஆனால் அப்பாவுடைய தியாகம் தெரியவே தெரியாது. பட்டிமன்ற மேடைகளிலே தனக்கு ஏற்பட்ட அனுபவங்களை பற்றி, திரை நட்சத்திரங்களோடு தனக்குள்ள நட்பை பற்றியும் பல தகவல்களை இந்த நேர்காணலிலே பகிர்ந்து கொண்டிருக்கிறார் கவிதா ஜவஹர். Chai with Chitra, Social Talk. வணக்கம். வணக்கம் சார். இன்றைக்கி ஏறக்குறைய 2000 மேடைகளுக்கு மேலே நீங்கள் பேசியிருக்கீங்க. ஆரம்பம் எங்கே? இதுக்கான ஆரம்பம் அப்படின்னு சொல்லணும்னா, ராஜபாளையத்தில் இருக்கிற நாடார் மேல்நிலைப் பள்ளியில் 7ஆம் வகுப்பு படிக்கும்போது அப்போவே தொடங்கின ஒரு பேச்சு போட்டி. அப்போ எனக்கு பிடித்த தலைவர் அப்படின்னு தலைப்பு கொடுத்துருந்தாங்க. அதில் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் பற்றி பேசினேன். பேசி ஒரு 2 நிமிஷத்துலேயே நடுக்கமாகி பயந்து பாதியிலே விட்டுட்டு இறங்கி வந்துட்டேன். அந்த முதல் தோல்வி தான் இந்த மேடையை நம்ம எப்படியாவது கைப்பற்றணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை கொடுத்து, அப்புறம் 10ஆம் வகுப்பு படிக்கும்போது அறிவொளி இயக்கங்களில், அப்போ தமிழ்நாடு முழுக்க ரொம்ப பரவலாக இருக்கும்போது வீதி நாடகங்கள், பேச்சு போட்டி இதில் எல்லாம் பேச ஆரம்பிக்கும் போது என்னுடைய அண்ணன் ஒருத்தர் தமிழ்வேந்தன் சொந்தக்கார அண்ணன், அவர் கொஞ்சம் அந்த பேச்சு இதுக்கு கொஞ்சம் வழிகாட்டினார். அதை பிடிச்சிட்டு அப்படியே பிக்கப் பண்ணி கல்லூரி போகும்போது ஒரு போட்டி விடாமல் எல்லா போட்டிகள்லையுமே கலந்துட்டேன். பேச்சு போட்டி, கவிதை போட்டி, நாடகம், ஆட் ஆக்ட் அப்படின்னு ஒரு போட்டி இருக்கும், அட்வர்டைஸ்மெண்ட்டுக்குன்னு, அது எல்லாத்துலேயும் நான் கலந்துக்கிட்டு ஆல் இன் ஆல். அறிவொளி இயக்கத்தில் இருக்கும்போது வீதி நாடகங்கள் நாங்கள் நிறைய நடப்போம். தெருவில் ஒரு நாடகம் மக்களுக்கு மத்தியில், அதில் மாப்பிள்ளை கடைன்னு ஒரு நாடகம் இருக்கும். அப்போல்லாம் வரதட்சணை பிரச்சனை நிறைய இருந்தது இல்லையா? 30 வருஷம் முன்னாடிலாம் வரதட்சணை பிரச்சனை ரொம்ப அதிகமாக இருந்தது. அப்போ மாப்பிள்ளைகளை ஒருத்தர் கடை வச்சு விற்பார். டாக்டர் மாப்பிள்ளைக்கு இத்தனை லட்சம், இன்ஜினியருக்கு இவ்வளவு, வக்கீலுக்கு இவ்வளவு, ஒரு பியூனா ஒருத்தர் இருப்பார், அவருக்கே இவ்வளவு அப்படின்னு இருக்கும். அப்போ நான் ஒரு ஏழை வீட்டு மகளாக நடிப்பேன். அந்த ஏழை ஜிப்சி ராஜ்குமார்னு சொல்லி அப்போ அறிவொளி இயக்கத்துக்கு ஒருங்கிணைப்பாளராக அவர் இருந்தார். சின்ன சின்ன படம்லாம் கூட அவர் எடுத்துட்டு இருந்தார். அவருக்கு நான் மகளாக இருப்பேன். எனக்கு அப்போ வருத்தமாக இருக்கும், நாடகத்தில் கூட நம்மளை ஏழை வீட்டு மகளாக தான் நடிக்க வைக்கிறாங்க சார், அந்த பணக்கார பொண்ணை என்னை நடிக்க வைக்கலாம் சார், இதுதான் உனக்கு பொருத்தமாக இருக்குது, பர்ஃபெக்டாக இருக்குது, நடி அப்படின்றவார். அப்போ அந்த ஏழை கடைசி இருக்கிற அந்த மாப்பிள்ளையை கூட நம்மளால் வாங்க முடியாது நம்ம அப்பாட்ட இருக்கிற பணத்தால். அப்போ அவர் அந்த கடைக்காரர் தள்ளி விடுவார். உடனே நான் அவர்கிட்ட, விடுங்கப்பா, என்னைக்கு இந்த மனிதர்கள் ஒரு பெண்ணுடைய கொண்டு வர்ற பணம் முக்கியம்ல, அவள் குணம்தான் முக்கியம்னு நினைக்கிறாங்களோ அது வரைக்கும் எனக்கு திருமணமே வேண்டாம்ப்பா, நான் உங்கள் மகளாகவே இருந்துடுறேன் அப்படின்னு அவர்கிட்ட சொல்லும்போது பின்னாடி இருந்து ஒரு பாட்டு ஒலிக்கும். அப்போ அறிவொளி இயக்கத்தில் பாடின பாட்டு, மதுரை மீனாட்சிக்கும் காஞ்சி காமாட்சிக்கும் மாதம் ஒரு கல்யாணமா, நம்ம பக்கத்து வீட்டு பொண்ணு ஆளாகி நாளாச்சு, எப்பத்தான் கல்யாணமோ எப்போதும் அவள் கண்ணில் நீர்க்கோளமோ அப்படின்னு ஒரு பாட்டு ஒலிக்கும். அப்போயெல்லாம் நான் நினைப்பேன், அப்போ நாடகத்திலே நமக்கு மாப்பிள்ளை கிடைக்கல, நமக்கு வரதட்சணை கொடுமை இருக்குது, நமக்கெல்லாம் மேரேஜ் எப்படி தான் நடக்குமோ அப்படின்லாம் நான் நினைப்பேன். ஆனால் நான் கல்லூரி முடித்து 2வது வருஷத்துல 2000 கல்லூரி முடிக்கிறேன். 2002 எனக்கு திருமணம் ஆயிடுச்சு. என் செட்டிலே எனக்கு தான் முதல் திருமணம் ஆச்சு. என்ன காரணம்னா, அவங்க ஜவஹர் அவங்களும் அவங்க குடும்பமும் வரதட்சணைலாம் எங்களுக்கு முக்கியம் இல்லை, எங்களுக்கு இந்த பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஒரு பேச்சாளராக இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு பைசா கூட வரதட்சணை வாங்காமல் என்னை என்னுடைய திருமணம் அப்போ நடந்தது. அது ஒரு முக்கியமானது. இன்னொன்று, கல்லூரிகளில் போட்டிக்கு நாங்கள் போவோம் இல்லையா, பேச்சு போட்டியை விட மற்ற போட்டிகளும் நிறையா இருக்கும். நான் ஆக்சுவலாக தமிழ் படிக்கணும்னு தான் ஆசைப்பட்டேன்.
ஆனால் எங்கள் ராஜபாளையத்தில் இருந்த கல்லூரியில் தமிழ் இல்லாதனால நான் பிகாம் எடுத்து படித்தேன். அதனால் வகுப்பில் இருக்கிறது எனக்கு ரொம்ப சிரமமாக இருந்தது. அதனால் அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக எந்த போட்டினாலும் பேர் கொடுத்துட்டு போயிடுறது. அப்போ அட்வர்டைஸ்மெண்ட்டுக்குன்னு ஒரு போட்டி நடக்கும். நமக்கு ஒரு ப்ராடக்ட் கொடுத்துருவாங்க. ஜொல் பேஸ்ட்டு அப்படின்னு ஒரு ப்ராடக்ட். இதை வந்து நம்ம விளம்பரப்படுத்தணும். அதற்கு எத்தனை பேர் நல்லா கை தட்டுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நமக்கு ப்ரைஸ் கிடைக்கும். நாங்கள் அதில் ஒன்று என்ன பண்ணோம்னா, அப்போ பிரேமானந்தான்னு ஒரு சாமியார் இருந்தார். இப்போ அவர் வரும் அப்படி முடியெல்லாம் அப்படி வச்சுட்டு, ஆமாம், அவர் 2 பெண்கள் மேலே கை போட்டு இப்படி வர்றார். அப்போ ஒருத்தர் போய் கேட்பார், சாமி எனக்கு 1 கிலோ தங்கம் வேணும்னு, இந்தா அப்படின்னு கொடுத்துருவார். இன்னொருத்தர் வந்து எனக்கு 2 கிலோ வெள்ளி வேணும்னு, இந்தா அப்படின்னு கொடுத்துருவார். இன்னொருத்தர் வந்து கேட்பார், சாமி எனக்கு ஜொல் பேஸ்ட் வேணும். உடனே இப்படிம்பார், மறுபடியும்பார் வராது. உடனே பின்னாடி சொல்லுவோம், ஆம், போலிகளால் உருவாக்க முடியாதது ஜொல் பேஸ்ட். இந்த மாதிரியெல்லாம் அந்த காலகட்டத்தில் நிறைய விஷயங்கள் நாங்கள் பண்ணி, மேடையில் நாடகங்கள்லாம் பண்ணி பரிசு வாங்கியிருக்கிறோம். அப்படின்னு வாங்கினதுலேருந்து இந்த பயணம் பட்டிமன்றம் 2000 கல்லூரி முடித்த உடனே 16/8/2000 பட்டிமன்ற உலகத்துக்குள்ளே வந்தாச்சு. இது 25வது வருஷம். அப்பா, அருமை அருமை. இப்போ நமக்கு கொஞ்சம் நகைச்சுவையோட கொஞ்சம் க்ரியேட்டிவாக மற்றவங்களை காட்டிலும் கொஞ்சம் வேறுபாடு காட்டி நம்மளால் பேச முடியுதுன்னா அந்த அனுபவமும் துணையாக இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் பேசிய முதல் பட்டிமன்ற பேச்சு எந்த ஊரில்? முதல் பேச்சு பட்டிமன்றம் அப்படின்னா, நான் 2வது வருடம் கல்லூரி படிக்கும் போதே சுதந்திர தின விழாவுக்கு நான் நடுவராக இருந்து என்னோட படிக்கிற மாணவிகள் ஜூனியர்ஸு அவங்களெல்லாம் வச்சு ஒரு பட்டிமன்றம் பண்ணாங்க. நடுவராக தான். ஆமாம், எடுத்த உடனே அது பட்டிமன்றம், முதல் பட்டிமன்றமே நடுவராக தான். அப்புறம் ப்ராப்பரான பட்டிமன்றம் அப்படின்னா ராஜபாளையத்திலேயே குமரிக்கண்ணன் ஒருத்தர் நடுவராக எங்கள் ஊருக்கு வந்து பணியாற்ற வர்றார். அப்போ ராஜபாளையத்திலே எங்கள் தமிழாசிரியர் ஆதி மூலம் தான் முதல்ல ராஜபாளையத்தின் பேரை வெளியில் கொண்டு வந்தவர். எல்லா ஊர்கள்லையும் பட்டிமன்றம் பேசிகிட்டு இருந்தார். இப்போ அவர்கிட்ட நான் போய் கேட்டேன், இந்த மாதிரி நான் பேச்சு போட்டிகள் எல்லாம் நிறைய பரிசு வாங்கியிருக்கேன், ஃபைல்லாம் கொண்டு போனேன், என்னோட சர்டிஃபிகேட்டில். அவர் சிரிச்சுக்கிட்டே வச்சுட்டு, தெரியுமா நான் உன்னை நிறைய பார்த்துருக்குறேன், வாங்க இன்னைக்கு ஒரு பட்டிமன்றம் இருக்குது அப்படின்னு சொன்னோடனே அங்கே போனேன். கடைசி எல்லா பேச்சாளர்களும் பேசி முடிச்ச உடனே இப்போ ஒரு பேச்சாளரை அறிமுகப்படுத்துகிறோம், நாங்கள் 5 நிமிடம் பேசுவாங்க அப்படின்னு எனக்கு அந்த மேடை கொடுத்தாங்க. அந்த மேடையிலேயே அந்த மக்கள் கொடுத்த ஆதரவும் எங்கள் ஊர் எனக்கு கொடுத்த ஒரு மிகப்பெரிய பாராட்டுகளும் அடுத்தடுத்து தொடர்ந்து நிகழ்ச்சி நடத்துவதற்கு பெரிய வாய்ப்பாக இருந்தது. ஆனால் நான் முதல் பட்டிமன்றம்னு என்னுடைய கணக்கில் வச்சுக்கிறது 16/8/2000 பேராசிரியர் ராமச்சந்திரன் ஐயா அவங்க தலைமையில் சிவகாசி பக்கத்தில் விஸ்வநத்தம்ங்கிற ஊரில் மனித வாழ்வை தீர்மானிப்பது விதியா மதியா அப்படிங்கிற ஒரு பட்டிமன்றம். அதில் தான் என் ப்ராப்பராக என் பேர் வந்தது நோட்டீஸில். அதுக்கு முன்னாடி வரைக்கும் மதின்னு பேசினேன். அந்த வயசில் மதி தான் நம்ம வாழ்க்கையை தீர்மானிக்குதுன்னு ரொம்ப ஆக்ரோஷமாக பேசினோம். ஆனால் 25 வருஷம் கடந்து திரும்பி பார்க்கும்போது விதி தான் தீர்மானிச்சிருக்கு, மதியை கூட விதி தான் தீர்மானிக்குதோ அப்படின்ற ஒரு மனநிலைக்கு வந்துருக்கிறேன். இந்த முதல் பட்டிமன்ற பேச்சுக்கு எப்படி உங்களை தயார்படுத்திக்கிட்டீங்க? நான் மதி சார்ந்த தலைப்புகள், புத்தகங்கள் அப்போவுமே வந்து பள்ளிக்கூடம் படிக்கும் போதே லைப்ரரி போகிற பழக்கம் என்கிட்ட இருந்தது. 5ஆம் வகுப்பு படிக்கும் போதுலேருந்தே நான் லைப்ரரி போவேன். எங்கள் ஊரில் பழைய பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் ஒரு நல்ல நூலகம் ஒன்று உண்டு. குழந்தைகளுக்காகவே புத்தகங்கள் எடுத்து வச்சுருப்பாங்க. போனால் அங்கே உள்ள படக்கதைகள் இதெல்லாம் நான் எடுத்து படிப்பேன். பூந்தளிர் படிப்பேன், கோகுலம், அம்புலி மாமா இதெல்லாம் படிச்சுட்டு அந்த கதையெல்லாம் நான் வீட்டில் வந்துலாம் எங்கள் அம்மா கிட்டலாம் சொல்லுவேன். அப்போ இந்த பேச்சு போட்டிக்கு தயார் பண்ணும் போதும் நூலகத்திலேருந்து புத்தகம் எடுக்கிற பழக்கம் இருந்தது. கம்பன் கழக பட்டிமன்றம் நான் கல்லூரி படிக்கும் போதும் நூலகத்திலேருந்து தான் புத்தகம் எடுத்து தயார் பண்ணி அதில் நல்ல இது எடுக்கிற ஒரு ஆற்றல் இருந்தது. ஒரு புத்தகம் முழுக்க பரட்டி பார்த்தாலும் அந்த சரியான பாயிண்ட்டை தேர்வு பண்ணி எது நம்மளால் சொல்ல முடியும் அப்படின்ற ஒரு அந்த சின்ன அறிவு இருந்தது. அதை வச்சு தான் மதி சம்பந்தமாக நிறைய புத்தகங்கள் படிக்கும்போது பாக்கியராஜ் சாருடைய கேள்வி பதில்களில் கூட நிறைய நல்ல தகவல்கள் இருக்கும். அதுலேருந்து கூட நான் அன்னைக்கு ஒரு கோட்லாம் நான் சொன்ன ஞாபகம் இருக்குது. ப்ளஸ் எதிரணியிலேருந்து அவங்க வைப்பாங்க இல்லையா வாதம், ஆமாம், அதில் ஏதாவது ஒன்று ரெண்டுக்கு நம்ம அந்த நேரத்தில் அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டில் நம்ம சொல்லுகிற பதிலும் அந்த இடத்துல ஒரு முக்கியமான இடத்தை பிடிக்கும். மொத்தம் ஒரு 12 to 15 நிமிடங்கள் தான் அப்போ எங்களுக்கு பேச கொடுப்பாங்க, சின்ன பிள்ளைங்க அப்படின்றதுனால. அதனால் அந்த 12 நிமிஷத்தை நம்ம வந்து நிறைவு பண்ணிட்டோம் அப்படின்னாலே அது வந்து சக்ஸஸ் ஆச்சு. பட்டிமன்ற பேச்சு அப்படின்றது எப்படி இருக்கணும் அப்படின்னு நீங்கள் எப்படி அந்த காலகட்டத்தில் உங்களை வரைமுறைப்படுத்திக்கிட்டீங்க? ஒரு பட்டிமன்ற பேச்சு அப்படிங்கிறது எதிராளியுடைய வாதத்துக்கு விவாதமாக இருக்கணும், நம்முடைய கருத்தை அழுத்தமாக சொல்லக்கூடியதாக இருக்கணும், மக்களுடைய அந்த அன்றாட வாழ்க்கையில் நிகழக்கூடிய ஒரு சம்பவம் இருக்கணும், ஒரு இலக்கியம், ஒரு நகைச்சுவை, ஒரு கவிதை, இந்த மாதிரி ஒன்னொன்னுலேயும் ஒரு ஸ்பூன். இப்போ சாய் வித் சித்ரால நீங்கள் டீ போட்டிங்கல்ல, இதில் ஒன்று இதில் கொஞ்சம் எல்லாம் கலந்தோம்னா ஒரு அழகான 10 நிமிட பேச்சு நம்மளால் தயார் பண்ண முடியும். இலக்கியம், நகைச்சுவை, அன்றாட வாழ்வியல், எதிரணிக்கு பதில், அந்த நேரம் தோணுகிற சமயோஜிதம், இந்த 5 இருந்ததுன்னா ஒரு 10 நிமிடம்
ரொம்ப அழகாகவே நம்மளால் ஒரு பட்டிமன்றத்துக்கு தயாராக முடியும். வீட்டில் கவிதா எப்படிப்பட்ட பெண்மணி? வீட்டில் திருமணத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு வழக்கமான ஒரு குறும்புத்தனமான ம். ஒரு பெண்ணாக தான் இருந்தேன். ரொம்ப எளிய குடும்பம் தான் எங்களோடது. எங்கள் குடும்பத்தில் நான் தான் முதல் பட்டதாரி. ஓ. அப்படிங்கிறதுனால நிறைய சிரமங்களை தாண்டி தான் ஒரு கல்லூரி படிப்புக்கே வந்து ரொம்ப சிரமப்பட்டு தான் வர முடிந்தது. எங்கள் ஊரில் ஆனந்தின்னு ஒரு அம்மா கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாங்க. அதனால தான் கல்லூரி படிப்பு முடித்து வெளியில் வந்து அப்புறம் நானே வேலைக்கு போக ஆரம்பித்ததுலேருந்து எங்கள் குடும்பத்தை நானே வந்து சுமக்க ஆரம்பித்தேன். இப்போ வரைக்கும் எங்கள் பிறந்த வீடை நான் தான் பார்த்துக்கிறேன். அருமை. ஆமாம். புகுந்த வீட்டில் எப்படி அப்படின்னா என்னுடைய கணவர் ஜவஹர் அவர்கள் ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கிறாங்க. அவருக்கு வந்து தமிழ் மேலே ரொம்ப ஆர்வம். அதனால பட்டிமன்றங்கள் இதுக்கெல்லாம் என்னுடைய முதல் ரசிகர் அப்படின்னு கூட சொல்ல மாட்டேன். முதல் விமர்சகர் அவர் தான். அப்படியா? ஆமாம். நல்லா பேசலை அப்படின்னா முதலாக சொல்லிடுவார். நல்லா பேசணுங்கிறதெல்லாம் சொல்லவே மாட்டார். என்ன பேசியிருக்கிற நீ, இதெல்லாம் ஒரு பேச்சா, இதெல்லாம் எப்படி மக்களுக்கு நிற்கும் அப்படின்னு சொல்லி, இதெல்லாம் இந்த ஜோக்கெலாம் சொல்லக்கூடாது, இந்த கருத்தை யாராவது கேட்பாங்களா, இதை நீ எத்தனை மேடையில் சொல்லிட்ட தெரியுமா அப்படின்னு திரும்ப திரும்ப அவர் வந்து விமர்சனம் சொல்லிக்கிட்டே இருப்பார். அவரை வந்து திருப்திப்படுத்தணுங்கிறதுக்காக நான் வந்து புதுசாக பேச ஆரம்பித்தேன். இதை சொன்னால் இவருக்கு தெரியாததை நம்ம பேசணும், இதை பார்த்துட்டு ஓ இப்படிலாம் இருக்குதான்னு அவரை ஆச்சரியப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நிறைய புதிய விஷயங்கள் பேச ஆரம்பித்தேன். அதனால் என்னுடைய கணவருக்கு இதில் ஒரு முக்கியமான பங்கு இருக்குது. புகுந்த வீட்டில் எங்கள் மாமியார், நாத்தனார் இவங்கெல்லாம் மிகப்பெரிய சப்போர்ட். கிராமம் ராஜபாளையம் பக்கத்தில் கோவிலூருங்கிற சின்ன கிராமம். ரொம்ப பெரிய படித்தவங்க கிடையாது எங்கள் மாமியாரோ நாத்தனாரோ. ஆனால் நான் ஒரு பட்டிமன்றம் போகிறேன், ஒரு மேடையில் நான் பேசுகிறேன் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய பெருமையாக இருந்தது. வேறு குடும்ப சார்ந்த ஒரு நிகழ்வுக்கு போகலாம் கூட கோச்சிக்குவாங்க. ஆனால் பட்டிமன்றம் போகிறேன் அப்படின்னா அது பெருமையாக சொல்லுவாங்க. அவளுக்கு இன்னைக்கு பட்டிமன்றம் இருக்குது, அதனால இந்த கல்யாண வீட்டுக்கு வரல, அதனால இந்த சடங்கு வீட்டுக்கு வரல அப்படின்றத எங்கள் மாமியார் ரொம்ப பெருமையாக பேசிக்குவாங்க. ஈவன் எங்கள் முதல் சந்திப்பே வந்து பட்டிமன்ற மேடையில் தான் நடந்தது. எங்கள் மாமியார் எல்லாருமே என்னை பொண்ணு பார்க்க வந்ததே ராஜபாளையம் பக்கத்தில் சேத்தூர்னு ஒரு ஊர் இருக்குது. கிட்டத்தட்ட 20-21 வருஷமாக அந்த நான் மேடையில் நான் பேசுகிறேன். அந்த மேடையில் நான் முத பேசுகிற அன்னைக்கு தான் இந்த பொண்ணு இங்கே பேச வர்றாங்க அப்படின்னு தெரிஞ்சு குடும்பத்தோடு வந்து உட்காந்துட்டாங்க. என் கணவர் தவிர்த்து முன்னரிசில் உட்காந்து இன்றைய வாழ்க்கை என்பது பூந்தோட்டமா போராட்டமா அப்படின்ற தலைப்பில் பூந்தோட்டம் அப்படின்னு நான் பேசுகிறேன். அவங்களுக்கு அதுலேயே ரொம்ப பிடிச்சி போச்சு. ஒரு பாசிட்டிவான ஒரு வேலை அவங்க பேசுகிறாங்க. இறங்கினோடனே நாங்கள் வீட்டுக்கு முறைப்படி வர்றோமா அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. அதே மாதிரி வந்து பெண் பார்த்து அந்த இது முடிஞ்சது. அதனால் பட்டிமன்றத்திலே தொடங்கினதுனால அந்த புகுந்த வீடும் சரி பிறந்த வீடும் சரி நம்மளை ஒரு பேச்சாளராக மிகப்பெரிய அளவில் அங்கீகரிக்கிறாங்க, ஆதரவு கொடுத்துட்ருக்குறாங்க. அதனால தான் குழந்தைகள் எல்லாம் அவங்க பார்த்துக்கிறதுனால தான் நம்ம வெளியில் தைரியமாக வர முடியுது. உங்களுடைய பட்டிமன்ற பேச்சை மேடையில் பேசுறதுக்கு முன்னாடி உங்கள் கணவர்கிட்ட பேசி காட்டுவீங்களா? சில கஷ்டமான தலைப்புகள் மட்டும் பேசி காமிப்போம். புதிய தலைப்புகள் கொடுக்குறாங்க, இல்லை சன் தொலைக்காட்சிக்கான ஒரு தலைப்பு, கல்யாண மாலைக்கான ஒரு தலைப்புனா நான் இது வச்சிருக்கிறேன், இது சரியாக இருக்குமா அப்படின்னு அவர்கிட்ட கேட்பேன். அவர் அதில் ஏதாவது சின்ன திருத்தங்கள் சொல்வார். இல்லைன்னா இது வேண்டாமே, இது வச்சுக்கிட்டா நல்லா இருக்குமே அப்படிங்கிற மாதிரி சில ஐடியாஸ் கொடுப்பாரு. பல நேரங்களில் அவர் சொன்னது ரொம்ப நல்லாவே சக்ஸஸ் ஆகிருக்குது. ஏன்னா ஒரு பார்வையாளர் பார்வையில் இருந்து ஒரு விஷயத்தை சொல்லும்போது நம்ம பேச்சாளராக ஒரு விஷயத்தை நம்ம இப்படி அணுகுவோம். ஆனால் அவங்க பார்வையாளருடைய இடத்துல இருந்து பார்க்கும்போது இது இப்படி இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு அவர் சொல்கிற கருத்துக்கள் ரொம்ப நல்லபடியாகவும் போய் சேர்ந்துருக்குது. சில நேரம் அவர் சொன்னது சுத்தமாக எடுக்காமல் போயிருக்கு. நான் வந்து சொல்வேன், நீங்கள் சொன்னதை சொன்னேன் பாருங்கள், ஒருத்தர் கூட கைத்தட்டலை அப்படின்னு. அந்த மாதிரியே ஆகிருக்கு. ஆனாலும் அவர் நல்ல உறுதுணையாக இருக்கிறார். உங்களுக்கு அடையாளம் கொடுத்த முதல் மேடை அப்படின்னா எந்த மேடையை சொல்லலாம்? விஜய் தொலைக்காட்சியில் நம்ம சொல்வேந்தர் சுகிசிவம் ஐயா அவங்க தலைமையில் அப்பா பற்றி தாயா தந்தையான்ற தலைப்பில் அப்பாவை பற்றி நான் பேசின அந்த 5 நிமிட உரை வந்து உலகத்தில் இருக்கிற எல்லா தமிழர்கள் வீட்லேயும் அப்பா பிள்ளை அப்படிங்கிற ஒரு பேர் எனக்கு கிடைச்சிச்சு. கவிதா ஜவஹர் அப்படின்னா அது வந்து அப்பா பிள்ளை, அப்பாவுக்காக பேசின பிள்ளை. தமிழ்நாட்டிலே முத எல்லா பட்டிமன்றத்துலேயும் ஆண்களுக்கு ஆண்கள் தான் பேசுவாங்க, பெண்களுக்கு பெண்கள் தான் பேசுவாங்க. கணவனா மனைவியானும் அப்படி தான், மகனா மகளானாலும் அப்படி தான், தாயா தந்தையாவும் அப்படி தான் இருந்தது. சுகி ஐயா திடீர்னு என்ன நினச்சாரோ, அப்பாவை பற்றி ஏன் ஆண்கள் தான் பேசணும், ஏன் மக பேசக்கூடாதா, அம்மாவை பற்றி மகன் பேசக்கூடாதுன்னு இந்த அணியில் இருக்கிற மணிகண்டன் அண்ணாவை அந்த அணிக்கு மாற்றி அந்த அணியில் இருக்கிற என்னை இந்த அணிக்கு மாற்றினார். சிரமமாக இருந்தது. எப்பயுமே நம்ம அம்மாவுக்கே பேசிட்டு அப்பாவுக்கு என்ன பேசுறதுன்னு யோசிக்கும் போது தான் அப்பாவுக்கு அவ்வளோ இருக்குது, அப்பாவை பற்றி நம்ம பேசவே இல்லை அப்படின்னு தெரிஞ்சது. அப்போ அப்பாவை பற்றி அந்த மேடையில் பேசுனது எல்லா குழந்தைகளுக்கும் நம்ம அப்பா இப்படிப்பட்டவரா அப்படின்னு ஒரு ஆச்சரியத்தையும், எல்லா அப்பாக்களுக்கும் அப்பாடா இப்போ நமக்கு ஒரு அங்கீகாரம் கிடச்சிருச்சு அப்படின்னு ஒரு மகிழ்வையும் தந்தது. எனக்கு இன்னைக்கு கவிதா ஜவஹர் அப்படின்னா இன்றைக்கும் அப்பா பிள்ளை தான். அந்த பேச்சு தான் என்னைய மிகப்பெரிய அடையாளத்தை கொடுத்தது. இப்போ வரைக்கும் வந்து இந்த
பாட்டு நிகழ்ச்சி இருக்கு இல்லையா, பாட்டு கச்சேரிகள்ல எழுதி கொடுப்பாங்க, இந்த பாடல் பாடுங்க, அந்த பாடல் பாடுங்க. அது மாதிரி அப்பா பத்தி இப்போ வரைக்கும் சார், முந்தா நாள் அவலூர்பேட்டை முருகன் கோவில்ல நான் நடுவராக இருந்து ஒரு சின்ன பட்டிமன்றம் பண்ணோம். தீர்ப்பு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், ஆடியன்ஸ் பக்கத்துல இருந்து ஒரு பேப்பர்ல எழுதி கொடுக்குறாங்க, தயவு செய்து அப்பாவை பற்றி 2 வார்த்தைகள் பேசவும் அப்படின்னு. அந்த அளவுக்கு அப்பாவை பத்தி ரிப்பீட் அதையே பேசுங்கன்றாங்க சார். திடீர்னு நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வர முடியாதுன்னு நம்ம சொன்னா கூட, அன்னைக்கு பேசுனீங்களா அதையே சும்மா பேசுங்க அப்படின்னு அப்படி திரும்ப திரும்ப கேட்கப்படுகிற ஒரு பேச்சா அப்பா பேச்சு இருக்கு. அப்பா என்றால் வெறும் வார்த்தையா? அப்பா என்றால் நம்பிக்கை, அப்பா என்றால் வலிமை. ஒரு இராணுவம் தராத தைரியத்தையும் துணிவையும் அப்பா என்கின்ற ஒற்றை வார்த்தை தரும். அப்பா பிரத்யேகமானவர். நீங்க அம்மா மாதிரி நிறைய பேரை பார்க்கலாம். ஒரு பூ கட்டுற அம்மாவை, ஒரு சமையல்கார அம்மாவை, ரோட்டில் பார்க்குற ஒரு அம்மாவை கூட நம்ம அம்மான்னு கூப்பிடலாம். ஆனால் எல்லாரையும் அப்பான்னு கூப்பிட முடியாது. ஏன்னா அப்பாங்கிறவர் தனித்துவமானவர், நமக்கானவர், நமக்காகவே தன்னுடைய வாழ்க்கையை தியாகம் செய்கிறவர் தான் அப்பா. அப்பா ரொம்ப பிரம்மாண்டமானவர். அப்பாங்கிறவர் ஒரு ஆலமரம் மாதிரி. அவருடைய வேர்கள் வெளியில் தெரியாது. ஆனால் அவர் உழைப்பு இல்லை அப்படின்னா நம்ம வாழ்க்கை பூ பூக்க வாய்ப்பே கிடையாது அப்படின்னு. அப்பா பற்றி பேசுனா பேசிக்கிட்டே இருக்கலாம். இன்னும் எமோஷ்னலாக எதாவது பேசுனா நான் அழுக வந்துடும். அது உங்கள் அப்பாவுக்கும் உங்களுக்குமான உறவு எப்படிப்பட்டது? அப்பாவுக்கு எனக்குமான உறவு அப்படின்னு சொல்லணும்னா, இந்த பேச்சுக்கு அது ரொம்ப ஆப்போசிட்டான ஒரு விஷயம் தான். வழக்கமாக இருக்கிற அந்த தெற்கத்தி பக்கத்தில் அப்பாவை பார்த்தாலே பயப்படுவோம் இல்லையா, அதே மாதிரியான ஒரு கிராமத்து அப்பா தான். அப்பா பார்த்தாலே எனக்கு பயமாக தான் இருக்கும். எங்கள் அப்பா கிட்ட நான் சேர்ந்தாப்புல ஒரு 100 வார்த்தை பேசியிருப்பேனான்னு கூட தெரியல. அப்பனாலே பயமாக தான் இருக்கும். ஏன்னா அப்பா ஒரு முரட்டு லோடு மேன். அவர் ஆள் நல்லா கருப்பாக இருப்பார், ஒரு ட்ரௌசர் போட்டிருப்பார், ஒரு துண்டு மட்டும் குற்றால துண்டு போட்டுட்டு ஒரு பலகை வச்ச சைக்கிளில் லோடுக்கு அப்பா போயிட்டு வருவார். அதனால அப்பா எப்பயுமே அப்படி வேர்த்து விறுவிறுத்து இருக்கிறதுனால அப்பா குரலும் கணீர் பயங்கரமாக தான் இருக்கும். அதனால அப்பாட்ட நான் ரொம்ப பேசுனது கூட கிடையாது. ஆனால் அப்பா என் மேலே அன்பு வச்சிருக்கிறார் அப்படிங்கிறத அப்பா இறப்புக்கு அப்புறம் தான் நான் உணரவே செஞ்சேன். கரெக்டாக இந்த பேச்சே அப்பாவுடைய ஆத்மாவால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு பேச்சு அப்படின்னு தான் நான் நம்புகிறேன். ஏன்னா செப்டம்பர் 2 விநாயகர் சதுர்த்தி 2017 அந்த பேச்சு வெளியே வருது. கரெக்டாக 30வது நாள் அக்டோபர் 2 எங்கள் அப்பா இறந்து போகிறார். அதுக்கு முன்னாடி என்னுடைய எல்லா பேச்சையுமே எங்கள் அப்பா கேட்டிருக்கிறார். அந்த அன்னைக்கு அப்பா தூங்கிக்கிட்டு இருந்துருக்கிறாரு, அந்த பேச்சை பார்க்கல. மொபைலில் வந்ததுக்கப்புறம் அம்மா சொன்னாங்க, அப்பாட்ட காமிச்சிருந்தாங்க. காமிப்போமா அப்படின்னு தள்ளி போட்டேன் வந்தேன். ஆனால் அக்டோபர் 2 அப்பா இறந்தே போயிட்டார். அப்பாவை பற்றி பேசினதை உலகத்தில் உள்ள எல்லா அப்பாவும் கேட்டாங்க, ஆனால் எங்கள் அப்பா கேட்கவே இல்லை. அப்படி ஒரு துயரத்தை அப்பா கொடுத்துட்டு தான் போனார். இன்னொன்று, அப்பா இறந்ததை பார்க்குறதுக்கு நான் இல்லை. அன்னைக்கு குன்னூரில் எனக்கு ஒரு பட்டிமன்றம், அக்டோபர் 2ஆம் தேதி பகல் நிகழ்ச்சி. அப்பா இறந்துட்டாங்கன்னு ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க, நான் மேடையில் இருக்கிறேன். மத்தியானம் பார்த்த உடனே ராஜா சார் தான் நடுவர். உடனே அவங்க ஒரு கார் ஏற்பாடு பண்ணி டக்குன்னு கிளம்புங்கன்னு பணம்லாம் கொடுத்து அனுப்பி விட்டாங்க. ஏதாவது செலவுக்கு என்ன கூட வச்சுக்கோங்க, பணம்லாம் கொடுத்து அனுப்பி விட்றாங்க. அது என்ன சூழ்நிலைன்னா, அந்த நேரம் ஊரில் திருவிழாக்கள் நடக்கும் கிராமத்தில். அப்போ 6 மணிக்குள்ளே இந்த மாதிரி எந்த அசம்பாவிதம் நடந்தாலும் அதை ஏன்னா அதுக்கப்புறம் அந்த வழியா சாமியோடைய சப்பரம் வரணும். அதனால எனக்காக அவங்க 8:30 9 மணி வரைக்கும் வச்சுருந்தாங்க. 6 மணி வரைக்கும் வைக்கிறவங்க கவிதா சேர்ந்துட்டுன்ட்டு. ஆனால் அது ரொம்ப தூரத்து ஊர், ரொம்ப டிராஃபிக் எல்லாம் கடந்து மலையிலேருந்து இறங்கி நான் சேர 10:45, கிட்டத்தட்ட 8:45 9 மணிக்கு அப்பாவை அடக்கம் பண்ணிட்டாங்க. என் அப்பா பற்றிய பேச்சை அப்பா கேட்கவும் இல்லை, அப்பாவின் கடைசி நிமிஷத்தை நான் பார்க்கவும் இல்லை. அதனால் அந்த அப்பா பற்றிய 5 நிமிஷம் பேச்சு மட்டுமே அப்பாவுக்கான ஒரு சமர்ப்பணமாக இந்த மகள் கொடுக்க முடிஞ்சுது. நடுவர்களில் உங்களுக்கு ரொம்ப பிடித்த நடுவர்கள் அப்படின்னு யாரெல்லாம்? நாஞ்சில் சம்பத் ஐயாவிலிருந்து ஆரம்பிக்கலாம். நாஞ்சில் சம்பத் அவர்களை நீங்கள் ஒரு அரசியல்வாதியாக தான் பார்த்துருப்பீங்க, ஆனால் அவர் ஒரு இலக்கியவாதியாக மிக சிறந்த மனிதர். அப்படியா? நீங்கள் இந்த மேடையில் இந்த விஷயத்தை பற்றி நம்ம இப்படி பேசலாம்னு ஒரு குறிப்பை தயார் பண்ணிட்டு போயிருப்பீங்க. எதிரணியில் பேசுகிறவர் ஒரு வலுவான வாதத்தை வச்சு உங்களுடைய பேச்சையே திசை திருப்ப வாய்ப்பு இருக்குது. ஆமாம், அது மாதிரி தான் நிறைய இருக்கும். நான் ஒரு இதில் படித்தேன், டான்சேனியான்னு ஒரு நாடு இருக்கு இல்லையா, அங்கே ஒரு எரிமலை, அதில் ஒரு கணவன் மனைவி நடந்து போன தடம் இருக்குது. அந்த மனைவி நடந்து போன பாதச்சுவடு இருக்கு இல்லையா, அது லைட்டாக வளைஞ்சி குழிந்து இருக்குது. என்ன காரணம்னா, அவள் ஒரு குழந்தையை தூக்கிட்டு போயிருக்கலாம் அப்படின்னு ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க. இத்தனை லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி கூட ஒரு குழந்தையை தூக்கிட்டு மனைவி தான் போயிருக்கிறார். இது ஒரு நல்ல வலுவான பாயிண்ட் தானே. இதை நான் சொன்னால் நல்லா கை தட்டிட்டாங்க. ராஜாண்ணா வர்றாங்க. இப்போ இந்த தலைப்பில் பேசணும் அப்படின்னு உங்களுக்கு சொல்கிறாங்க. எனக்கு இந்த தலைப்பு வேணால் அந்த தலைப்பில் நான் பேசுகிறேன் அப்படின்னு மாற்றி தேர்ந்தெடுத்துக்கிறதுக்கு பட்டிமன்ற பேச்சாளர்களுக்கு வாய்ப்பு உண்டா? பொதுவாக அது 100% நடுவருடைய கண்காணிப்புக்கு உட்பட்டது. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, நான் வளர்ந்து வர்ற காலத்தில் நான் பார்த்துருக்குறேன், ஒரு மேடையெல்லாம் பார்த்தா எனக்கு குணமான்னு சொல்லியிருக்கிறாங்க, குணம் அப்படின்னு.
நான் அந்த அணியில் வந்து உட்காந்துட்டேன்.